ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தேவர்களே, இந்த நாளும் நம்முடைய முக்கியமான நாள் ஜெபம். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை ஜெப ஆராதனையாக நாம் நடத்தப்படுகிறோம். இது ஆரம்ப நாட்களிலிருந்து நாம் செய்து கொண்டு வருகிறோம். அநேக இதில் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள், அநேக அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள், அநேக சாட்சி சொல்லக்கூடும். அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். காரணம், ஜெபம் ஒரு நாள் மீன் போகவே போகாது. எல்லாவற்றிலும் முக்கியமானது ஜெபம்தான். ஆகவே அந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன சின்ன ஜெபம் செய்தாலும் கூட நம் மனதில் யோசித்து நாம் 2 வார்த்தைகளை சொன்னால் கூட அதை கூட கர்த்தர் கேட்கிறார். ஆகவே ஜெபத்தை ஒரு நாளும் அலட்சியம் பண்ணாதபடிக்கு ஜெப நாளில் நாம் ஒவ்வொரு வாரமும் எப்படி மற்ற நாளில் வருகிறோமோ அதே போல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நாம் அந்த 3ஆம் வெள்ளிக்கிழமை தவறாமல் வரணும். பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே ஈவன் வென் கம்பேர்ட் டு அதர் டேஸ். அந்த நாட்கள் தான் மிகவும் முக்கியமான நாள். காரணம், நாம் எல்லாருக்காக ஜெபிக்கும் ஒரு நேரம், சபையாய் கூடி ஜெபிக்கும் ஒரு நேரம். சபையாய் கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே இதில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இப்பொழுது கூட ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நாம் ஆராதனை கலந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை முதலாவது தியானிப்போம். அதன் பிறகு நாம் ஜெபத்துக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வேறறுத்த மரங்களில் விளைந்திருக்கும் மலர்களைப் போல், வேறறுத்த மரங்களினில் விளைந்திருக்கும் மலர்களைப் போல் உலகிருக்கும் நிலை கண்டு உமது மனம் இறங்காதோ, உமது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மிடத்தில் தான் எங்கள் ஜீவ வார்த்தை உண்டப்பா. நான் பேசும் வார்த்தைகள் ஜீவனும் ஆவியுமாக இருக்கிறதுன்னு சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. அது உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. உம்முடைய ஆவி எங்களுக்கு வேண்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. ஜீவனும் ஆவியும் இரண்டையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வதற்கு லகுவாக இருக்கும் சுவாமி. ஆகவே தான் அதை சொன்னீர் ராஜா. இந்த நாளிலும் கர்த்தாவே, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு எப்போதும் ஆறுதலாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை மூலம் எங்களை சுகமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை மூலம் எங்களை பரிசுத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை மூலம் எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பக்தன் சொன்னானே சுவாமி, உன் வார்த்தை மாட்ட எனக்கு மலமருதியா இல்லாதும் இருந்தால் என் துக்கத்தில் மாண்டிருப்பேன் என்று சொன்னான்ப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தை தான் எங்களுக்கு சோர்ந்து போய் நேரத்தில், துக்கத்திற்கும் நேரத்தில், கவலையோடு இருக்கும் நேரத்தில், பாரத்தோடு இருக்கும் நேரத்தில் நாங்கள் விசுவாசத்தை விட்டுவிடுவோமோ என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கும் நேரத்தில் எங்களுக்கு வந்து அதை எங்களை தேற்றி நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை மனமகிழ்ச்சியாய் மாற்றுகிறது உங்களுடைய வார்த்தை சுவாமி. ஆகவே இந்த நாளிலும் ராஜா, எங்களோடு சில நிமிஷங்கள் பேசிவிட்டு நாங்கள் ஜெபத்துக்கு செல்ல எங்களுக்கு ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். என்னை கழுவும், எங்களை யாவரையும் கழுவும் சுவாமி. எந்த தடையும் இல்லாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பெருகும் சுவாமி, நாங்கள் சிறுகிட்டோம், நாமும் மயப்படட்டும். எங்கள் வாழ்க்கையில் வார்த்தை தலைகளாய் மாற்ற வல்லது சுவாமி. மனுஷன் அப்பத்தினால மாற்றம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னீரப்பா.
Lord, every word that flows out of the mouth of God shall man live என்று சொன்னீரே. This morning, this evening, Lord, we depend on thy word. We depend on thy word for a very living Father. More than bread, Lord, thy word is very important for us. இந்த நாளில் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இந்த இடத்திற்கு போகும்போது ஜெபத்தோடு ஆசீர்வாதத்தோடு தொடப்பட்டவர்களாக, இயேசுவின் வல்லமை பெற்றவர்களாக, மாற்றப்பட்டவர்களாக சுவாமி இந்த இடத்திற்கு செல்ல எங்களை உதவி செய்யும். நாம் மயப்படட்டும். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு வாசித்த இந்த சங்கீத புஸ்தகத்தில் 65ஆம் சங்கீதம் வாசித்தோம். அதில் விசேஷமாக 2ஆம் வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆறுதல், நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு நம்பிக்கை உருவாக்கும் ஊட்டும் ஒரு காரியம் என்னவென்றால், நமக்கென்று ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறார். பாருங்க, நாம் பல காரியங்களை பல இடத்துல சொல்லலாம். ஒருவேளை அவங்களுக்கு சலிச்சு போகலாம் அதை கேட்டுட்டு. ஒரு சில பேர் நல்ல நம்பிக்கையோடு சந்தோஷமாக கேட்கலாம். ஆனால் அநேகர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு போதும்னு இருக்கும் நம்ம சொல்கிறது கஷ்டத்தெல்லாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஆகவே நம் ஜெபத்தை கேட்கிறவர் உண்டு. இஸ் அவர் ஃபாதர். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பொழுது பரிசுத்தவான்களுக்கு லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 வசனங்களை வாசிப்பு நாங்கள் சொல்லிக் கொடுக்க, பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஃபாதர் who art in heaven என்று சொன்னார். ஃபாதர், நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? மை ஃபாதர் who is in heaven. அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். யார் இடத்துல நாம் ஜெபிக்கிறோம்? யார் இடத்துல ஜெபிக்கிறோம்? அப்பா இடத்துல ஜெபிக்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தின் அப்பா இடத்துல நம்ம போய் கேட்கும் போது எத்தனை ஒரு நமக்கு ஆறுதல், எத்தனை ஒரு சந்தோஷம். அந்த தகப்பனை நாம் சொல்லும் பொழுது, நான் வாங்கி தரேன்டா, அதை உனக்கு கொடுக்குறேம்மா என்று சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கிறது. உலக அப்பாவே அப்படி செய்வார் என்றால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை அறிந்திருக்கும் பொழுது தம்மை வேண்டிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நல்ல ஈவுகளை கொடுக்க உங்கள் பிதா அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னாங்க. பிதாவானவர் நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல இவை கொடுக்க அதிக நிச்சயம் அல்லவா. நம்முடைய பிதா அவர், நம்முடைய அப்பா அவர். ஆகவே அவரிடத்தில் தான் வந்து நம்ம இறைத்தை ஊட்டி விடுகிறோம். அவர்தான் தான் வந்து உள்ளத்தில் ஆழத்திற்கும் எல்லாவற்றையும் சொல்லி விடுகிறோம் பிரியமானவர்களே. ஆகவே ஜெபம் என்பது நம் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஜெபத்தை மாற்றம் தள்ளிவிடவே கூடாது. ஜெபம் இல்லாவிட்டால் நம் வாழ்க்கை தத்தளிக்கும் ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இட்ஸ் லைக் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஒரு மீன் எடுத்து தண்ணீர்லேருந்து வெளியே போட்டால் அது எப்படி தவிக்கிறதோ, அது தத்தளிக்கிறதோ, அதே போல தான் நம் வாழ்க்கை ஜெபம் இல்லாவிட்டால் அதில் இருக்கக்கூடிய பலன் இல்லாமல் தவிக்கும் ஒரு வாழ்க்கையாக நம் வாழ்க்கை மாறுகிறது. ஆகவே தான் ஜெபம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், மக்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். Men ought always to pray and not to faint. Men ought always to pray and not to faint. மனிதர்கள் எப்பொழுதும் எந்த நேரமும் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். We should not faint in praying. பல தடவையும் பல சோர்வு வரதான் செய்கிறது. ஜெபித்து கொண்டிருக்கும் போது இன்னும் பதில் வரலையே, இன்னும் ஜெபம் கேட்கப்படவில்லைன்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவர் சோர்ந்து போகாதிருங்க. அதுக்கு தான் ஒரு ஓமை சொன்னார். எப்படி? ஒரு விதவை ஒரு நீதிபதி கிட்ட சென்று அவருடைய கஷ்டத்தை சொல்கிறார். எனக்காக போராடி எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவள் வந்து கேட்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவன் தேவன் மேல் நம்பிக்கை இல்லை, மனிதர்களையும் அவன் மதிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி. ஆகவே சும்மா ஒருத்தர் காலில் கேட்டு விட்டான். திருப்பி வரும்போது அவனுக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. ஒரு தடவை என்ன ஆச்சு? திருப்பி போனா பாருங்க. She went again and again prayed, requested for help. மறுபடியும் போனான். ஆனாலும் பாருங்க, அவனுக்கு செய்ய மனதே இல்லை, அவனுக்கு அதை பற்றி எண்ணமே இல்லை. ஆனால் ஒரு நாள் அவள் அதிகமாக தொந்தரவு பண்ண போது, ஐயோ இந்த பொம்பளை ரொம்ப நச்சு பண்ணுறாள்ன்னு சொல்லிட்டு ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு அவளுக்கு உதவி செய்ததாக பார்க்கிறோம். இந்த உலகத்தின் மனுஷன் ஏன் அப்படி செய்வான் என்றால், ஐயோ எங்களை தொந்தரவு பண்ணுறாங்களேன்னு சொல்லி வெறுப்போடு செய்வான் என்றால், நாம் தேவனாகிய கர்த்தர் அன்பு நிறைந்த தேவன்.
இரக்கம் நிறைந்த தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே அதுக்கு தான் ஏசாமி சொன்னார், டோன்ட் கெட் டிஸ்கரேஜ், டோன்ட் ஃபெயிண்ட் பிகாஸ் யூ ஹவ் நாட் ரிசீவ்ட் யுவர் ஆன்சர். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹவ் நாட் ரிசீவ்ட் an answer, you should not faint. Men not always not to faint, but to continue praying. நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆகதான் வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கேள்கொண்டே இருங்கள் என்று. ஆம்பிளிஃபைட் பைபிள் வாசிப்போம் என்றால் ஆங்கிலத்தில் நம்முடைய கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனில் போட்டிருக்குது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் உங்களுக்கு கண்டறிவீர்கள். ஆனால் ஆம்பிளிஃபைட் பைபிள் அழகாக போட்டிருக்குது, கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள் தட்டுக்கொண்டே இருங்கள், தேடுங்கள் தேடிக்கொண்டே இருங்கள். அதுதான் நாம் செய்ய வேண்டும். We must do only that. Keep on seeking God, keep on asking God, keep on knocking, keep on searching. அப்படி செய்வோம் என்றால் அது ஜபத்துக்கு ஒரு நாள் வீண் போகவே போகாது. ஜபம் கட்டாயம் பல் கிடைக்கும். ஒரு தேவனுடைய ஊழியன் அறிவேன், பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ரட்சிக்கப்பட்டு பக்தியாக வாழும் ஒரு மனிதன் வெளியெல்லாம் சென்று ஊழியம் செய்வார், தெருக்கள் பிரசங்கம் பண்ணுவார், டாக்ஸை கொடுப்பார், பிரசங்கம் பண்ணுவார், எல்லாம் செய்வார் பாருங்க. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு ஆசை, கர்த்தாவே என்னை நீ பரிசுத்தாவினால் என்னை நிரப்பணும், என்னை அபிஷேகம் பண்ணணும். ஆனால் ஜெபித்தார் 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 பாருங்க. எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 years he waited. He was praying for 7 years for the baptism of the Holy Spirit. Every day he used to pray. Every day used to pray. போடுறோம்லாம் போவாராம், தெருவில் போகும்போதெல்லாம் ஜெபித்து போவாராம், சைக்கிள் ஓட்டிக்கொண்டு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவாராம், மார்க்கெட் போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே நான் எப்படியாவது அபிஷேகத்தை பெறணும் பாண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? உடனே கொடுத்துட்டாரா? இல்லை, 7 வருஷம் அவர் காத்திருக்க வேண்டியதாயிடுச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார், குடும்பத்தில் வந்தார். குடும்பம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, பிள்ளைகளோடு குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கும்போது சடன்லி திடீரென்று வந்தார். வந்து அந்த இடத்துல அவருக்கு காட்சி அளித்து அவரை தம் ஆவினால் நிரப்பினார், அளவில்லாமல் நிரப்பினார். கொடுத்தது 7 வருஷம் காத்திருந்ததுக்கு அளவில்லாமல் அபிஷேகம். அவர் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சாராம், சிரிச்சு கொண்டே இருப்பாராம், சிரிச்சு கொண்டே இருப்பாராம். சிரிச்சு கொண்டே இருக்கும் பொழுதுதானே அந்நிய பாஷையினால் நிறைந்து பேச ஆரம்பித்தார். அங்கே இருக்க எல்லாருக்கும், அப்பா அம்மாக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது, என்னப்பா ஆகுது? அவர் நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க, இயேசு வந்திருக்கிறார், இயேசு தரிசனத்தில் தோண்டி இருக்கிறார், அவரோடு சஞ்சரிக்கிறார் என்று. பிரியமானவர்களே, 7 வருஷம், ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, 7 வருஷம். ஆகவே தான் அந்த பக்தன் அந்த அபிஷேகத்தை, அந்த வெளியேறப்பட்ட பொருளை கடைசி மட்டும் காப்பாற்றினார். கடைசி மட்டும் அதை ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொண்டார். அதுக்கு விரோதமாக எந்த தவறும் செய்யாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, அவரை வேதனைப்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நடந்து கொண்டார். கடைசி மட்டும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையான ஒரு ஊழிய தேவ மனுஷன். பிரியமானவர்களே, பல தடவையும் when things get delayed, we should not get discouraged. Delayed blessings are double blessings ன்னு சொல்லுவாங்க. ஆம், தடையாய் போய்கொண்டு நாட்கள் செல்ல செல்ல அது என்ன ஆகலாம்? மிகுந்த ஆசீர்வாதம் அது கொண்டு வருமா பாருங்க. பல தூரம் அப்படிதான் காத்திருக்க வேண்டியதாயிற்று. இப்போ பாருங்க, ஆபிரகாம் தன் குழந்தைக்காக காத்திருந்தான். அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தது? வெளியேறப்பட்ட குழந்தை, உலகம் முழுவதுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய குழந்தை, அவர் மூலம் இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய சந்ததியாய் மாறின குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். பட் he had to wait for so many years. After the promise he waited for 25 years. ஜெபித்த பிறகு, ஆண்டவர் வாக்கு கொடுத்த பிறகு, நான் உனக்கு குழந்தை கொடுப்பேன்பா என்று சொன்ன பிறகு 25 வருஷம் காத்திருந்தாராம் பாருங்க. ஆகவே that child became a special child. அதே போல சக்கரியாவை பாருங்க, எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேணும்ப்பா, குழந்தை வேணும். அவருக்கும் வயதாயிடுச்சு, ஒன்றும் இல்லை. கர்த்தர் ஊழியத்தை பயபக்தியோடு செய்கிறார், எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார், மற்றவங்களுக்கெல்லாம் கத்தரி அழுகிறார். அநேகர் ஆசுவாதம் பெறுவதற்கு கத்தர் அவரை பயன்படுத்தினார். அவருக்கு குழந்தை இல்லை, ஆனால் திடீரென்று ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார் பாருங்க. அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையானது? பிரகாசிக்கும் வெளிச்சமாக, ஒளி வீசும் ஒரு மகனாக கத்தர் கொடுத்தார். Every delayed blessing will be a double blessings. When God delays things for you, there is something behind it. That child or that gift or whatever you receive is going to be a great precious gift for you. It will be a great blessing for you. ஆகவே சோர்ந்து போவே கூடாது, மனம் திறந்து போவே கூடாது. அதுதான் ஏசார் நம் நேசர் அழகாய் சொன்னார், சோர்ந்து போகாதீங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க. ஆகவே ஜெபம் என்பது மிக முக்கியமானது, நல்லது. ஜெபம் என்றால் என்ன? 68ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மன்னிக்கும் 62:8 நாம் வேதம் சொல்லுகிறது, ஜெபம் என்பது நம் உள்ளத்திற்கும் பாரத்தை அவர்கள் சொல்வது, நம்முடைய தேவைகளை சொல்வது.
அவர் சமூகத்தில் வந்து அவரோடு ஐக்கியம் கொள்வது தான் ஜெபம். 148 சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கோரிக்கைகளை அவர் சொல்லுது, we pour out our complaints unto the Lord when it comes to the prayer. ஜெபம் பண்ணும்போது நம் கோரிக்கைகள் நமக்கு துயரங்களை சொல்வது. இந்த நாட்களில் ஒரு வேலை பார்க்குறோம், மினிஸ்டர்ஸ் வராங்க, மினிஸ்டர் வந்து மக்களை சந்திக்கும் போது அநேகர் கோரிக்கைகள் கொடுக்குறாங்க. they give their requests, their complaints, they write and give. வாங்கி வாயில போட்டுக்கிறாங்க, பையில் போட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் தூக்கி வெளியே போட்டுறாங்க. தெரியாது எத்தனை பேர் அதை வசிப்பாங்க, எத்தனை பேர் உதவி செய்வாங்க. ஒரு நல்ல ஒரு மினிஸ்டராக இருந்தாக்கா, இறக்கம் உள்ள மனுஷனாக இருந்தால் அதை வாசித்து எப்படியாவது அந்த மனுஷனுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னாக்கா, ஒரு காரியத்துக்கு உதவி செய்யணுமாக்கா, அதை பார்த்து செய்து உதவி செய்யலாம். ஆனால் அப்படி அல்ல. நாம் நேசரத்தில் எப்போதும் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லலாம். நம்ம எல்லாரும் சொல்லலாம். He will say, Father will say, என் பிள்ளைகளுக்கு ஏதோ இந்த குறை இருக்குது, எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், இந்த குறையை சொல்லிக்கொண்டே இருக்கான், நான் செய்யல போல இருக்கு, இதை கொடுக்கல போல இருக்கு, ஆகவே கொடுத்து விடுவோம். ஆண்டோடைய அன்பு அத்தனை பெரிய அன்பு பிரியமானவர்களே. அவர் அன்பு மாறவே மாறாது. அது தகப்பனுடைய அன்பு பிரியமானவர்களே. He is full of love towards you. He loves you so much. He loves you so much. That is why he gave his only begotten son. தன் ஒரே நேசகுமாரனை நமக்காக சிலுவையில் மரிக்க கொடுத்தது காரணம் அவர் நம்ம மேல் வைத்த அன்பு. அதுதான் பவுல் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றிட்டு 2ஆம் அதிகாரம் கலாத்தியர் 20 சொல்கிறார், என் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு என் அன்பு கூர்ந்து. He loved me and he gave himself for me. It was that love that transformed his life totally. அந்த அன்பு தான் பாருங்க பவுல் கடைசி மட்டும் தலைகளாய் மாற்றிட்டு தன் ஜீவனையே இயேசுவுக்காக கொடுக்க வைத்தது. அந்த அன்பு மாறாத அன்பே. ஆகவே அவரிடத்தில் வந்து நாம் கோரிக்கைகள் சொல்லலாம், நம்முடைய பாடுகளை சொல்லலாம், நம்முடைய தேவைகளை சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரோடு நாம் ஐக்கியம் கொள்வது தான் ஜெப நேரம். ஃபெலோஷிப் வித் த கிரியேட்டர். நம்மை படைத்த நேசரோடு நாம் ஐக்கியம் கொண்டு இருக்கிறோம் பாருங்க. அதுதான் மிக முக்கியமான நேரம். ஜெபத்தில் தான் நம்ம அது கிடைக்கிறது பிரியமானவர்களே. அப்பாவிட்ட நம்முடைய ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், அப்பாவிட்ட நம்ம சந்தோஷத்தெல்லாம் சொல்லுகிறோம், நம்முடைய தேவைகளெல்லாம் அறிக்கிடுகிறோம் பாருங்க. நம்முடைய பிரேஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் அவற்றில் சொல்லுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை வாழ்ந்த பொழுது சீடர்கள் எல்லாம் ஒரு 10ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்தில் அவங்களை 2 பேராக அனுப்புகிறார் ஊழியத்துக்கு. அவளோடு தன் வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். நீ எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே இருக்க நோயாளிகள் குணமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், குஷ்டரோகிகளை சுகமாக்க எல்லாம் சொல்லி அனுப்புகிறார். அப்படியே போய் அவர்கள் என்ன செய்தாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாங்க. அவர் இயேசு நாமத்தை சொன்ன பொழுது பிசாசுகளாம் மிரள ஆரம்பித்தது, ஜனங்கள் விட்டு ஓடிட்டு அற்புதங்கள் நடந்தது. ஆகவே அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து திரும்பி ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க ஏசாமி கிட்ட. They are telling him all the praise reports. They are coming to him, Lord, உன் பேரை சொன்னப்பா பிசாசு நடுங்கிச்சு சுவாமி, உன் பேரை சொன்னோம் சுவாமி, எல்லா பிசாசும் ஓடுகிறது, உன் பேரை சொல்லி மக்கள் மேல் கரங்களை வைத்தோம், அவர் நோய்கள் குணமாக்கிட்டு. வேதம் சொல்லி இயேசு சுவாமி ஆவியில களி கூர்ந்தார் என்று பார்க்கிறான். நேசரத்தில் எப்போதும் வந்து சொல்லும் பொழுது, ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் சொல்லும் பொழுது, அவர் செய்த நன்மையெல்லாம் சொல்லு. நீ பாடணும், எத்தனை நன்மையிலே கர்த்தர் செய்தார் என்று சொல்லி அருமையான பாடுகள். Just think of all the good things he has done for you. So many things he has done for you. So many things. அது எண்ணி பார்க்கறதுக்கு நம்ம நேரமே இல்லை பிரியமானங்களே. அதை ஞாபகத்துக்கு கொண்டு வரவே முடியாது. ஆனால் கொண்டு வந்து அதை எழுதி அதை ஆண்டவர் சொல்லும் போது அவர் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பார். அதுதான் ஜெபம். To rejoice in his presence, to have fellowship with him, to praise him and to worship him. அவரை துதித்து ஆராதிப்பது தான் ஜெபம். அங்கே தான் நமக்கு எல்லா கிருபையே கிடைக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே ஜெபம் என்பது மிக முக்கியமான ஒன்று. எல்லாவற்றுக்கும் மேலே நமக்கு வேண்டிய பலன், the strength that we need, we receive only through prayer. எல்லாம் பண்ணலாம், ஊழியம் போகலாம், பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பாருங்கள், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர்கள் வாழ்க்கையை பாருங்கள், எங்கேயாவது தேவனை விட்டு விலகி போயிருப்பாங்க என்றால் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். They have failed to wait at the feet of Jesus. They have failed to abide at the feet of Jesus. That's the only reason where they have failed. அங்கே தான் பிரியமானவர்களே அவர்கள் தவறும் பொழுது தேவனை விட்டு விலகி போகிற நிலைமை வருகிறது. பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், அற்புதங்கள் நடக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கலாம். அவங்க பிரசங்கத்தை கேட்கலாம், இந்த யூடியூப்பை கேட்கலாம், அதை கேட்கலாம். It's not going to change your life. It is not going to bring anything. But when you kneel down at his feet and a one-to-one talk with him and become one with him, then the power of God, the very life of Christ will come into you and it will strengthen you.
அந்த ஜீவனுடைய தேவனுடைய வல்லமை நம்ம வந்து நிரப்பும் நேரம் வந்து ஜப நேரம் தான் பாருங்கள். அதை மாற்ற நம்ம விட்டுவிடவே கூடாது. அதை மாற்ற விட்டுவிடவே கூடாது. ஜபத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். அதுதான் ஜபம், வேற ஒன்றுமே இல்லை. ஜபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. வேதம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவரத்தில் எப்போது பாடத்தை ஜெபம் பண்ணினாராம். முதல்ல அவர் ஊழித்து ஆரம்பித்தது ஜெபத்தோடு தான் ஊழித்து ஆரம்பித்தார். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே என்ன செய்தாராம்? முழங்கால் படியிட்டு he knelt down and he prayed unto the Father. What did he pray? என்ன ஜெபம் பண்ணினார்? ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறதே, என் மேல் ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும் பிதாவே என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல வந்து அவர் மேலே இறங்கினார். இது என் நேசகுமாரனில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று யோவான் ஸ்நானகன் கேட்கும்படிக்கு செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, he started his ministry at the age of 30. And the first thing that he did was he knelt down and prayed as soon as he received the baptism in the waters at Jordan. யோர்தான் நதியில் தேவனுடைய அந்த ஞானஸ்தானம் பெற்ற பிறகு வெளியே வந்தோன்னு செய்தது ஜெபம் ஒன்று. அதற்காக என் ஆவியின் அபிஷேகம் வேண்டும், நான் ஆவியானவர் என்னோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் ஜெபித்தது என்ன? நீர் என்னோடு இருக்கணும்ப்பா, எப்போதும் என்ன இருக்கணும், போகிறோம்லாம் நீ வரணும், எனக்குள் எப்போது இருக்கணும், நீ இல்லாமல் இருக்கவே கூடாது. ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறார், என் பிதா என்னோடு இருக்கிறார், நான் தனியாக இல்லை. ஐ எம் நாட் அலோன், காட் இஸ் வித் மீ, மை ஃபாதர் இஸ் வித் மீ என்று சொன்னார். நான் தனியாக இல்லைன்னு சொன்னார். அதே போல் 8ஆம் அதிகாரம் யோவான் 29ஆம் வசனம் சொல்கிறார், என் பிதா என்னை தனிமையாக விடவில்லை, எப்போது என்னோடு இருக்கிறார், காரணம் அவருக்கு பிரியமானதே நான் செய்கிறேன் என்று சொன்னார். அவர் பிதாவின் பிரசன்னத்தை அவருக்குள் வைத்து கொண்டார். ஆகவே தான் ஜபம் அவருக்கு பலனாக இருந்தது. ஜபம் பலனா என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி ஜபம் பண்ணினாராம்? 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் இரவு முழுவதும் ஜபம் பண்ணினார். மார்க் 1:35 சொல்கிறது, அதிகாலையில் ஏஞ்சி வனாந்தரத்துக்கு சென்று அவர் ஜபம் பண்ணினார். அதிகாலையில் ஏஞ்சி, அதிகாலை தேடுகள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, they that seek me early will find me. அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு என்னை கண்டடைவார்கள் என்று பிதாவாகிய தேவன் சொன்னாரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜபம் அவசியம். முழுவதும் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. அதிகாலை ஜெபம் பண்ண, அது மாட்டோமா? மத்தியான நேரத்தில் என்ன செய்தார்? 11ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, லாசரு கல்மன் நிற்கிறார். அப்பொழுது கூட என்ன சொல்கிறார்? தேவனே, என் ஜெபத்தை, பிதாவே நீ ஜெபத்தை கேட்டீர், அதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் தட் யூ ஹர்ட் மை பிரேயர்ஸ். அங்கேயும் ஜெபம், அங்கேயும் ஜெபம். ஒரு இடத்துல வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். 3 நாட்கள் ஜனங்கள் மெய்மறந்து உட்காந்துட்டாங்க. 15ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் 31:30 வாசித்திருப்பீர்கள் என்றால், அங்கே பிரசங்கம் முடிஞ்சிச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, ஜனங்கள் மெய் மறந்துட்டு உட்காந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய வார்த்தையில் அன்பு இருந்தது, அவர் வார்த்தையில் இரக்கம் இருந்தது, கிருபை இருந்தது. பாருங்க, அந்த கிருபை இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டே தங்களை மெய் மறந்து இருந்துட்டாங்க. குடும்ப காரியங்களை மறந்துட்டாங்க, பசி பட்டினியெல்லாம் மறந்துட்டாங்க, பிள்ளைகளெல்லாம் மறந்துட்டாங்க, வனாந்திரத்தில் உட்கார்ந்து கொண்டோம். எப்படி என்றால், யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் வாட் வேர்ட்ஸ் ஆஃப் கிரேஸ் மஸ்ட் ஹவ் ஃப்ளோட் அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத், வாட் வேர்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் மஸ்ட் ஹவ் ஃப்ளோட் அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத். அதை கேட்டுக்கொண்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்? பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிற நேரம் வருது. சொல்கிறார், இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், ஐ ஹவ் கம்பேஷன் ஆன் தெம். இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இப்படியே அவர்கள் போவார்கள் என்றால், அவர் வெறும் வயிற்றோடு அனுப்பிவிட விரும்பவில்லை. அவர் மயக்கம் வந்துடும் அவங்களுக்கு. இந்த 3 நாட்கள் பிறகு சாப்பிடாமல் இருக்கிறார்களே, ஏதாவது ஒன்று கொடுப்பா சீசலை பார்த்து சொல்கிறார். நம்ம என்ன இருக்குன்னு தேடி பார்க்குறாங்க. கடைசியில் 7 அப்பமும் சில மீன்களும் கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. என்ன செய்தார்? அந்த அப்பங்களை எடுத்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். பிதாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தார் என்று பார்க்குறோம். காலையில் இரவில் ஜெபம், அதிகாலையில் ஜெபம், நாள் முழுவதும் மத்தியானத்தில் ஊழியம் செய்யும் பொழுது, வெளியே போகும்போது ஜெபம், எப்போது ஜெபம். அதே போல் சீடர்கள் வந்து சொன்ன பொழுது வேதம் சொல்லுது, அங்கேயும் அவர் களி கூர்ந்தார். ஆவியை களி கூர்ந்தார். என் பிள்ளைகள் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார்களே என்று சொல்கிறார்களே என்று களி கூர்ந்தார்.
பாருங்க, we can always take our praise report to the Father. மனுஷன்கிட்ட சொல்லுவோம் என்றால், ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில் இப்படி செஞ்சாரு, அப்படி பண்ணாருன்னு நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும், ஒரு வேளை பொறாம வரலாம். ஆனால் நேசர்கிட்ட சொல்லி பாருங்க, அவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். என் பிள்ளைகள் என் வார்த்தையின்படி நடக்கிறார்கள், என் பிள்ளைகள் நாமத்தை பயன்படுத்துகிறார்கள், ஜனங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் என்று சொல்லி ஆவியிலே களி கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நேசம் நம்மோடு இருந்து இரவும் பகலும் ஜபத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகவே தான் வாழ்க்கையில் வல்லமை இருந்தது. ஜபம் இல்லாவிட்டால் வல்லமை கிடையாது பிரியமானவர்களே. He was totally dependent on the Father. He said many places, I do not know anything of myself. Whatever my Father asks me to do, I do. என் பிதா என்ன சொல்ல செய்கிறாரோ அதை தான் செய்கிறேன். என் பிதா என்னை காண்பிக்கிறாரோ அதை தான் செய்வேன். My Father worketh and hitherto I work என்று சொன்னார். என் பிதா எனக்கு காண்பிக்கிறார், நான் செய்ய வேண்டியதை அதன்படி செய்கிறேன். பிதாவின் மேல் சார்ந்து இருந்தார். Therefore he needed prayer. He needed to be alone at the feet of God. At the time Lord will talk to him and tell him what he must do throughout the day. இதனால் இங்கே போவேன், எந்த இடத்துல யார்கிட்ட பேசுவேன், என்ன பேசணும், எப்படிப்பட்ட மக்கள் வருவாங்க, இதெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்தார். அது எங்கேருந்து பெற்றுக்கொண்டார்? அந்த கிருபை அவருடைய பாதத்தில் பெற்றுக்கொண்டார். ஆகைய நம் வாழ்க்கையிலும் கூட இந்த ஜபம் என்பது மிக அவசியம் பிரியமானங்களே. ஜபத்தில் தரித்திருப்போம். இயேசு சுவாமி சொன்னார், கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது சீடர்களை பார்த்து, என்னோடு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் அ ப்ரேயர் ஃபார் அவர் செல்ஸ். நவ் திங்க் ஆஃப் த ப்ரேயர் ஃபார் அதர்ஸ். பிறருக்காக ஜெபம் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் பாருங்க. இங்கே சொல்கிறாரு, எனக்காக ஜெபம் பண்ணுப்பா, என்னால் இந்த மரண துக்கத்தை தாங்க முடியல, என் உள்ள மரண துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தூங்கிட்டாங்க. அதன் பிறகு இயேசு சுவாமி அவங்களை பார்த்து சொன்னார். 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து நான் நினைக்கிறேன், அங்கே சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்காமல் இருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கல பார்க்கிறோம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து சோதனைக்குள் பிரவேசிக்காமல் இருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றார். Pray that you enter not into temptation. My dear brothers and sisters, it is the prayer for others. When you pray and intercede for others, that will keep you from temptation. சோதனை நம்ம விலக்கி காட்பது நமக்காக ஜெபிப்பது மாற்றம் இல்லை, நமக்காக பலத்தை தேடுவது மாற்றம் இல்லை, பிறருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகிறது தெரியுங்களா? நம்மை சோதனை விலக்கி காக்கிறார். இவெல்லாம் அப்படி தூங்கிட்டாங்க. என்ன ஆச்சு அப்புறம்? அந்த இரவு எல்லாரும் ஓடிட்டாங்க பாருங்க. சோதனை வந்துச்சு, ஒருத்தன் அந்த பக்கம் ஓடிட்டான், ஒருத்தன் நிர்மாணமாய் ஓடுனான், ஒருத்த மறுதளிச்சான் இயேசுவை. இப்படியாக பல காரியங்கள் எத்தனை தவறுகளை செய்துட்டாங்க. ஒரே ஒரு இரவில் அவங்க விழித்திருந்து ஜெபிக்காமல் போனதுனால. ஆகவே prayer is very important. If we are to abide in the Lord, if we are not to sin and to overcome temptation, the only place where we can go for strength is the presence of the Almighty God. Praying for ourselves, to waiting at the feet to receive His strength, and praying for others. பிறருக்காக ஜெபம் பண்ணுவது, பிறருக்காக ஜெபம் பண்ணுறது முக்கியம். இந்த நாளில் நாம் வந்திருப்பது, இந்த ஜெப நாளில் கூடியிருப்பது பிறருக்காக ஜெபிப்பதுக்காக நாம் கூடியிருக்கிறோம். சபைக்காக ஜெபிப்பதுக்காக கூடியிருக்கிறோம். நம் தேசத்துக்காக ஜெபிப்பதுக்காக கூடியிருக்கிறோம். நமக்காகவும் ஜெபிப்பதற்காக கூடியிருக்கிறோம். ஆகவே ஜெபன் கத்தாயமாக இயேசு சுவாமி நம் ஜெபத்தை கேட்க போகிறார். நாம் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது தேவ அன்பு நம் உள்ளத்தை நிரப்பும்படிக்கு செய்கிறார். It's the love of God. How can you pray for others? You can pray for others only when you love people. When you love people, ஏசாமி சொன்னாரே, love one another as I have loved you. Bear one another's burdens and so fulfill the law of Christ. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 6:2 ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போலாம் வயசாகி போச்சு, ரொம்ப கஷ்டம். முதலாம் பாராமல் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் சொல்லுவேன், இப்போல்லாம் வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் எனக்கு பலன் தருகிறார், கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்கிறார், ஒருவருக்கொருவர் பாரங்களை சுமந்து நீங்கள் ஜெபத்தில் தாங்குங்கள். Bear one another's burden, so fulfill the law of Christ. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒருவருடைய பாரத்தை சுமங்க. நியாய பிரமாணம் அதில் தான் அடங்கியிருக்கிறதப்பா. எதில் அடங்கியிருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு மனதோடு, உன் முழு ஆவியோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. பிறகு உன் சகோதரனை உன்னை போல் அன்பு கூர்வாயாக. இதில் தான் அடங்கியிருக்குதுன்னு சொல்கிறார் பாருங்க. இந்த அன்பு நமக்கு இருக்குமானால் பிறருக்காக ஜெபம் பண்ணுவது சுலபமாய் மாறிவிடும். Begin to pray for others when you are filled with love. He comes and fills you with His compassion.
தேவ அன்பினால் நிரம்பும் பொழுது ஒன்று நாம் வச்சுங்க, இயேசு சுவாமி அந்த இடத்துல வரார். He appears by your side. You do not know, we do not see it, but He's coming there. Every time you are filled with love and compassion for the people. ஒவ்வொரு தரையும் நாம் மனதுருக்கத்தால் அன்பினால் நிறையும் பொழுது, பிறக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது, இயேசு சுவாமி உங்க பக்கத்தில் வந்து நிற்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் ஜெபத்தை கேட்பது உறுதி, கண்ணீரை துடைப்பது உறுதி. when you are praying with compassion, வேதத்தை வாசித்து பாருங்க, எப்போதெல்லாம் அற்புதங்களை இயேசுசாமி செய்தாரோ மனதுருகி செய்தார். எப்பொழுதெல்லாம் மனதுருகினார் அப்போதான் பலத்த அற்புதங்கள் நடந்தது. மரித்த வாலிபனை மனதுருக்கத்தோடு அந்த தாயை பார்த்து அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். குஷ்டரோகிய மனதுருக்கத்தோடு தொட்டு அவனை சுஸ்தமாக்கினார். மனதுருக்கம், அவருடைய அன்பு மனதுருகி நோயாளிகளை குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. It is when you are filled with love, when you are filled with His compassion, that God begins to move. God begins to perform miracles. ஒரு பழைய ஒரு சமூகம் ஞாபகம் இருக்குது. ஜான் ஜி லேக் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் மிஷனரியாக கடந்து சென்றார். அங்கே அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது அந்த தேசத்தின் பெரிய ஒரு அதிகாரி, தேசத்தின் பெரிய தலைவர், அவனுடைய மனைவி சாகும் தருவாயில் இருக்கிறார். கேன்சர் வியாதி, படுத்து படுக்கையாய் எலும்பும் தோளமாய் இருக்கிறார். அப்பொழுது அவளை கூப்பிட்டாங்க, நீங்கள் அற்புதங்களை கர்த்தர் மூலம் செய்கிறாருங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் போனார், போய் ஜெபம் பண்ணார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணார், அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணார். ஒரு பதிலும் கிடைக்கல பாருங்க. கடைசியில் டயர்டாயிடுச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் குளிச்சு விட்டு நான் வருகிறேன்னு சொல்லிட்டு he went home to have a bath. வீட்டுக்கு சென்று திருப்பி வந்து கொண்டிருந்தார். வந்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருக்கும் போது தானே இந்த தாய் அப்படியே கதறி அழுவதை கேட்டார். ஐயோயோன்னு சத்தம் போட்டு தாங்க முடியவில்லை என்று கதறி அழுவதை கேட்ட பொழுது அந்த சனத்தில் தானே இயேசு கிறிஸ்து தம்முடைய மனதுருக்கத்தால் அவரை நிரப்பினார். He was filled with compassion. ஓடோடி போனால் அந்த எலும்பும் தோலுமுடி அந்த மகனை கையில் எடுத்து கதறாள், அழுதார் அழுதார், வேற எதுவுமே செய்யல, அழுது கொண்டே இருந்தார். அவ்வளோதான். அந்த நேரமே அந்த மகள் 100% சுகம் பெற்றார். காரணம் என்ன தெரியுமா? அன்பே. When you do anything with love, there is power in that prayer. Love moves the heart of God because He is love. He is love. He is full of love. The Bible says God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 சொல்லுகிறார், அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நாம் அந்த அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது அவர் இழுக்கப்படுகிறார். நம்மளிட பிரியமானவர்களே, அதிசயங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம், ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதை பார்க்கிறோம். ஆகவே ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணும்போது அன்போடு ஜெபம் பண்ணுவோம். அது மாற்றமில்லை, எப்படி ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுவோம். ஒரு மனம் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:31 சபையை அவர்கள் பயமுற்றின பொழுது, சபை பிரசிக்காதபடிக்கு ஜனங்களை பயமுற்றின பிறகு அவர்களை துன்புற்றின பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாம் கூடியிருந்து ஆலயத்தில் ஜெபம் பண்ணினார்களாம். அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லி, they will one accord, they raised their cry unto the Lord, voice unto the Lord. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும், உம்முடைய கரங்களை நீட்டி மக்களை சுகமாக்க அற்புத அடையாளம் செய்யும், உம்முடைய பிள்ளைகள் வல்லமையோடு பிரசங்கிக்க பலந்தாரும் என்று கேட்டார்கள். அப்பொழுது கூடியிருந்த இடம் அசைந்தது. அது மாற்றம் எல்லாரும் ஆவியினால் நிறைந்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பினார். தைரியமா வார்த்தையை பிரசங்கித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு மனம் இது மிக முக்கியம். 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் உங்கள் பரலோகத்தில் பிதாவால் அது ஆகும் என்று சொன்னார். 18ஆம் அதிகாரம் 19 மத்தேயு சுவிசேஷத்தில், when you 2 of you agree on earth concerning anything, it shall be given to them of the Father who is in heaven. 2 பேர் ஒருமனப்பட்டு, நாம் எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்மளாம் ஒருமனப்பட்டு இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா குறிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பிரியமானவர்களே, ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது தைரியமாக வாங்க, சீக்கிரமாக வாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு மாற்றம் ஜெபம் பண்ணுங்க. அப்போ கூடுதலாக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணி இந்த இடத்த விட்டு சந்தோஷமாக செல்லலாம். ஆம், முதலாவது ஒருமனப்பட்ட ஜெபம், அன்பு நிறைந்த ஜெபம். 3வதாக விசுவாசமுள்ள ஜெபம். When we pray, believe that you receive them and you shall have them. மத்தேயு சுவிசேஷம் 18, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்கலோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு ஆகும். கென்னத் ஹேகன் என்ற மனுஷனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையை வாசித்தேன். அவருடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமான நிலைமை. நல்லா வாழ்ந்து கொண்டு சுகமாய் வந்த மனுஷன் ஒரு சிறு வயதில் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட வியாதி வந்தது, பக்க வியாதி வந்தது. கால்கள் கைகள் பலன் இழந்து போனார்.
நல்ல வாலிப நாட்கள், 13 வயசு இருக்கும், எல்லாவற்றையும் இழந்து போயிட்டு படுத்த படுக்கையாய் மாறிட்டார். டாக்டர்களால் ஒன்றும் பண்ண முடியல, யாராலும் ஒன்றும் செய்ய முடியல. தாய் ஒன்று தான் வந்து அவங்களுக்கு பைபிள் எடுத்து கொடுப்பாங்க, சாமிக்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, பல காரியம் செய்வாங்க. அவர் ஒரு நாள் வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தார். இந்த 11ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் 24ஆம் வசனம் கண்களுக்கு அப்படியே வெளிச்சத்தை போல உதித்தது. அதை வாசித்த போது, எதை ஜெபத்தை கேட்கிறீர்களோ நீங்கள் பெற்றுக்கொண்டுங்கள் என்று விசுவாசிங்கள், அப்போது ஆகும். தட் வேர்ட் kept on ringing in his heart. திருப்பி 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 அந்த வார்த்தை வந்து கொண்டே இருந்தது பாருங்க. அது திடீரென்று அந்த வார்த்தை ஜீவனாய் மாறிட்டு, ஒரு நாள் தாயை பார்த்து சொன்னார், அந்த பைபிளை கொண்டு வாங்கன்னு. திருப்பி கொண்டு வந்தாங்க. சத்தம் வாசித்து கொண்டிருந்தார். வாசித்து கொண்டிருக்கும் போது தானே தேவ பலன் வந்து அவரை நிரப்ப ஆரம்பித்தது. உற்சாகமுள்ள மனுஷனாக நான் ஏஞ்சி நடக்கணும், நான் நடக்க விடுங்கன்னு சொன்னாங்க. ஐயோ நீ விழுதுருவப்பா, இல்லை நீ நடக்கணும், ஏஞ்சி நடக்கணும்னு சொல்லி ஓடினார். நடந்தார், ஓடினார் 89 வயசு வரைக்கும் ஓடினார். கர்த்தருக்காக ஊழியம், பலத்த ஊழியத்தை செய்தார். இந்த ஒரே ஒரு வசனம், when we pray, believe that you receive them and you shall have them. You have to believe when you pray. நாமும் கூட ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம் என்று நம்புவோம், அதை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வார். அவரால் கூடாது ஒன்றுமில்லை. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம், எல்லாருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் உங்கள் குறிப்புலாம் எழுதி வச்சுங்க. அதுக்காக கடைசியாக எல்லாத்துக்காகவும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பார். காரணம் ஜெபத்தை கேட்கிறவர். Our Father is a God who answers our prayers, who listens to our prayers. Why should He listen? Because He wants to answer your prayer. உங்கள் ஜெபத்தை கேட்க வேண்டும் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலை பொறுத்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் கட்டாயமாக நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தானியேலை போல் ஜெபித்திடும் தாசர் பலர் மடிந்தார். தானியேலை போல் ஜெபித்திடும் தாசர் பலர் மடிந்தார். திறப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். திறப்பின் வாசலில் நிற்கும் சில தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. வேறுங்கையாய் பரலோகத்தில் வந்தீரே இயேசுநாதா. வேறுங்கையாய் பரலோகத்தில் வந்தீரும் இயேசுநாதா. ஆத்துமா ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தருளும். ஆத்துமா ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தருளும். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்.